எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு மோசே ஓடி போனானோ, அதே எகிப்து தேசத்திலே சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு தலைவனாய் கனப்படுத்தி கர்த்தர் வழிநடத்தினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு மோசே செய்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவனாய் காணப்பட்டான். அப்படி தன்னைத்தானே சமர்ப்பித்து அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் அவனை கனமணினவராய் மாறினார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நாம யாராவது நம்மை கனம் பண்ணுவாங்களா? யாராவது நம்மை மேன்மைப்படுத்துவாங்களா? கனம் அப்படிங்கிறது ஒரு மேன்மை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது, அமைச்சம் ஒரு உயர்வை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல அநேகம் பேர் எல்லாரும் இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆகட்டும் அல்லது இருக்கிற இடத்தில் ஆகட்டும், நம்ம எல்லாரும் ஓடுறது எதுக்கு? 4 பேர் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு உயர்வு இருக்கணும், ஒரு மேன்மை இருக்கணும், 4 பேர் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மதிப்பு இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது அதற்காக நம்ம என்னென்னவெல்லாம் பிரயாசப்படுறோம், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 6ஆவது விட்டு கூட கல்யாணத்துக்கு போறோம். ஏன் போகலைன்னா தப்பா போயிடும், சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால், அவரின் பேரில் நீ வாஞ்சியா இருக்கிறபடியால் அவர் உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் கனம் பண்ணுகிறதை விட தேவன் கனம் பண்ணுகிறது பெரிதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மொர்தெகாய் மனிதர்களால கனப்படுத்தப்படணும், மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு கனம் பெறணும் அப்படின்ட்டு என்னென்னவோ தந்திரங்கள்லாம் ஆமான் செய்கிறான். ஆனா கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் ஆமான் எதிர்பார்க்கிற விதத்திலும் மேலாய் கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ணி உயர்த்தினவராய் காணப்பட்டார். ஆமான் தான் கனம் பெறணும்ட்டு என்னென்னமோ செய்கிறான். யூத ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான், மொர்தெகாயை அழிக்கணும்னு நினைக்கிறான். மற்ற ஜனங்கள் ஆமான் வருகிற பொழுது வணக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதெல்லாமே தவிடுபடியாக்கி கர்த்தர் தம்முடைய திட்டத்தை மொர்தெகாயின் மேல வைத்த பொழுது ஆமான் எதிர்பார்த்த கனத்தை விட மேலான கனத்தை கர்த்தர் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இதுக்கு மொர்தெகாய் பெரிய பணக்காரன் அல்ல, ராஜவம்சத்திலிருந்து வந்தவன் அல்ல, ஒரு சாதாரண மனிதன். ஆனால் தேவனுக்கு மாத்திரம் கனம் செலுத்தின பொழுது கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ணினவராய் காணப்பட்டார். ஆனால் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் உன் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அல்லது இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை கனப்படுத்தணும், ஒரு உயர்வுல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் உயரணும், ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னா அந்த வசனம் சொல்லப்படுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கனப்படுத்துவேன் அப்படின்ட்டாரு, இந்த மாதத்துல கனப்படுத்திடுவாரு அப்படிங்கிற பொழுது முதலாவதாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அழகாய் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன ஒரு காரியம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அடுத்து, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்ப தேவனை அசட்டை பண்ணின ஆமான கர்த்தர் என்ன பண்ணாரு? கனவீனப்படுத்தினார். எந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயை போட்டு அவமானப்படுத்தணும், நிந்திக்கப்படுத்தணும், அவனை
என்ன சொல்றது, மற்ற ஜனங்கள் ஏளனமாய் பார்க்கணும். இப்படி ஒரு மனுஷன் நம்ம உலகத்தில் இருக்கானா அப்படின்ட்டு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஆமான் வந்து மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்யறான். ஆனா இவன் தேவனை அசட்டை பண்ணினவனாய் காணப்பட்டான். ஆமான் அவனுடைய தாய்மொழிகளை குறித்து வாசிக்கிற பொழுது, அவனுடைய முற்பிதாக்களை குறித்து வாசிக்கிற பொழுது, அவனுடைய முற்பிதாக்கள் யாரு? ஆமானுடைய முற்பிதாக்கள் யாரு? யாரு? அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் எங்க வந்தாங்க? நிறைய இடத்துல இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தினாங்க. இதே அமலேக்கியர் எங்கேயும் வந்தாங்க? இந்த அமலேக்கியரை சவுல் மூலியமாக கர்த்தர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாரு? அழிக்கணும்னு சொன்னாரு. அங்க சவுல் செய்த தவறினால இந்த அமலேக்கியர்கள், தேவனுடைய ஜனத்தை துன்புறுத்தின அமலேக்கியர்கள் அங்கிருந்து தப்புவிக்கப்பட்டான். அந்த ராஜா தப்புவிக்கப்பட்டான். அந்த ராஜாவினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் யாரு? ஆமான். இன்றைக்கு அதே ஆமான் ஒரு அதிகாரத்துல வந்துட்டு, அதே தாவீதினுடைய வம்ச வழியில வருகிற பென்யமீனுடைய, அந்த சவுலினுடைய வம்ச வழியில வருகிற பென்யமீன் கோத்திரத்துல வருகிற மொர்தெகாயினால் கர்த்தர் அந்த ஆமானை வெட்டி சாய்த்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கர்த்தர் சவுலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. அமலேக்கியர் கரத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து சவுல்கிட்ட கொடுத்துட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த ஜனத்தை எல்லாத்தையும் அழித்து போடு. இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அந்த ஜனத்தை, என்னுடைய ஜனத்தை வேதனைப்படுத்தினாங்க, துன்புறுத்தினாங்க. அதனால நீ இந்த ஜனத்தை போய் அழித்து போடு அப்படின்ட்டு அதிகாரத்தை சவுல்கிட்ட கொடுத்தாரு. ஆனா சவுல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு தன்னுடைய விருப்பப்படி காரியங்களை செய்த பொழுது அங்கிருந்து அந்த ராஜா தப்புவிக்கப்பட்டான். ஆனா அநேக நாட்கள் போகிறது, அநேக வருஷங்களாகிறது. அதே அந்த வம்சத்தில் வந்த ஆமான் இப்பொழுது யூத ஜனத்தை துன்புறுத்தும்படியாக வருகிற பொழுது கர்த்தர் தன்னை கனம் பண்ணுகிற மொர்தெகாயை கொண்டு அந்த கனவீனப்படுத்துகிற, தன்னை அசட்டைப்படுத்துகிற, தன்னுடைய ஜனத்தை வேதனைப்படுத்துகிற ஆமானை கர்த்தர் முறியடித்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் மாறுகிற பொழுது, தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறவர்களாய் மாறுகிற பொழுது கர்த்தர் நம்மை கனவீனப்படுத்துகிறவர்களுடைய மத்தியில நம்முடைய தலையை கனப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனுஷங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு, மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்கள்ல முயற்சி செய்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பதாய் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குகிற பொழுது, தேவனுக்கு முன்பதாய் அவருக்கு முழு கனத்தையும் செலுத்துகிற பொழுது, தேவனை தேடுவதற்காக மற்ற காரியங்களெல்லாம் ஒதுக்கி வைத்து தேவனுக்காய் நேரம் செலவழிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. தேவனுக்காய் நேரத்தை செலுத்தி, தேவனுக்கு கனத்தை கொடுத்து, தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்கிறவர்களை கர்த்தர் கனவீனப்படுத்தினதாய் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. மாறாக தனக்காக ஏதாவது செய்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, நாம் இந்த மாதத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு கனம் பெறணும் அப்படின்னா, ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னா, ஒரு மேன்மை பெறணும் அப்படின்னா, நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இத்தனை நாள் நம்ம அப்படி செய்யல அப்படின்னா, இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் கொஞ்ச நேரமாவது உமக்கு என்ன பண்ணுவோம், நேரத்தை செலவு செய்து வேண்டுதல் வைப்போம், விண்ணப்பம் பண்ணுவோம், ஜெபம் செய்வோம். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவர்களாய் மாறணும், நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்தில் என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாறணும், ஜெபம் பண்ணணும், வீட்டுல பாடல்கள் பாடணும், ஆராதனை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவராய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது மாத்திரம் 4 பாட்டை பாடி கையத்தக்க அபிஷேகத்தில் நினைச்சிட்டு போகிறது அல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் வீடுகளிலும் இதே பரிசுத்தமும் இதே ஆராதனையோ இதே வேண்டுதலும் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பகுதியிலே நம்முடைய தலையை உயர்த்தி கனம் பண்ணுவார்.
ஹalleluya, ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது மாத்திரம் நம்ம பாடலை பாடி 2 கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை விட்டு ஆலயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் உலக பிரகாரமாய் வாழ்கிறோம் அப்படின்னா நாம தேவனை என்னப்படுத்துகிறோம்? கனம் பண்ணுகிறோமா, கனவீனப்படுத்துகிறோமா? கனவீனப்படுத்துகிறோம். அதற்கு பிசாசு கொடுக்கிற இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம இடம் கொடுக்காதபடிக்கு வீடுகளிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க தொடங்குகிற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவது நிச்சயமாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. தாவீது தேவனுடைய ஆலயத்துல மாத்திரம் தேவனை உயர்த்தல, வனாந்தரத்தில் இருக்கிற பொழுதும் ஆடுகள் மேய்க்கிற பொழுதும் பலரால் அவமானப்படுத்தப்பட்ட பொழுதும் பலரால் நிந்தைக்குட்படுத்தப்படுகிற பொழுதும் தேவனை விடாப்பிடியாய் ஆராதித்ததினாலே சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் அவனை கனப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஒண்ணு நடக்கல, நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, அதனால நான் தேவனை தேட மாட்டேன். அப்படி இல்ல, தேவன் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் தேவனை ஆராதிப்பேன் என்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். அதனால சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 7 மடங்கு எரிகிற அக்கினியில விழுகிற பொழுது சொல்றாங்க, தேவன் என்ன தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆராதனையை நிறுத்த மாட்டேன், அவரை உயர்த்துகிறத நிறுத்த மாட்டேன். அப்படிங்கிற பொழுதுதான் அந்த 3 பேர் அக்கினியில போடுகிற பொழுது 4வது நபராய் ஒருவர் இறங்கி வந்தார். உன்னுடைய விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிற விதத்தில் இருந்துச்சுன்னா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனை கனப்படுத்துகிற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தேவன் நிச்சயமாய் கனம் பண்ணும்படியாய் தம்முடைய தூதனை அல்ல, தம்முடைய ராஜாக்களை அல்ல, அவரே இறங்கி வருவார். ஹalleluya. அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தப்பிக்கிறதுக்கு தூதன் அனுப்பி நீ போய் அவங்களை தப்பிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, சிங்காசனத்திலிருந்து அவரே இறங்கி வந்தார். 4வது நபராய் அவரே உலாவினார். ஹalleluya, ஹalleluya. தன்னை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறவராய் மாறுவார். ஹalleluya, ஆமென். இதற்கு ஆதாரமாய் 2 பேரை நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தணும்னு நினைக்கிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஓகே, போதும். ஆமென். இதுல சொல்லப்படுகிறது, இதுல நாளாகமத்துல நிறைய பேருடைய குமாரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. நாளாகமத்துல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய குமாரர்கள் இவர்கள், இவர்களுடைய குமாரர்கள் இவர்கள் அப்படின்ட்டு வரிசையா சொல்லப்பட்டு கொண்டு இருக்கும். அதுல கர்த்தர் 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் இந்த குமாரர்களை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு 2 வசனத்துல ஒரு நபருடைய வாழ்க்கையை குறித்து எழுதும்படியாக கர்த்தர் ஆவியானவருக்கு கட்டளையிட்டதுனால அந்த 4வது அதிகாரத்துல 9-10 யாபேசை குறித்து சிறப்பாய் 2 வசனம் சொல்லப்படுகிறது. அதுல என்ன அப்படின்னா, யாபேஸ் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு இருக்கிற பிள்ளைக்கு யாராவது துக்கம் அப்படின்ட்டு யாராவது பேர் வைப்பாங்களா? துக்கம் அப்படின்ட்டு யாராவது பேர் வைப்பாங்களா? ஏன்? அந்த பேர் என்ன இல்ல, பேரு நல்லா இல்ல. ஆனா இங்க யாபேசை குறித்து வாசிக்கிற பொழுது அவனுடைய பேருக்கான அர்த்தம் என்ன? துக்கம். அந்த வாசிப்பா, அந்த கணபெற்றவனாய் தான். அதுக்கப்புறம் அவன் தாய் நான் ஓகே, அவன் துக்கத்தோடு வேண்டா வெறுப்பா ஒரு பிள்ளைய பெற்று, ஒரு பழமொழி இருக்குமே, வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுல பிள்ளைய பெற்று துக்கம் என்று பொருள்படுகிற ஒரு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறார்.
இந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள கனவீனப்படுத்தப்படுகிறவனாய் காணப்படுகிறான். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை யாராச்சும் துக்கம் 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 அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிடவே துக்கம் இங்க வா, துக்கம் அங்க போ, துக்கம் இந்த வேலை செய்ய அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? பிறந்ததிலிருந்து வந்து அந்த பேரையே வச்சுக்கிட்டு, அந்த மீனிங் உள்ள பேரையே வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளை யாராவது ஒரு பேர் சொல்லிட்டா, நம்ம இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்மளை யாராவது ஒருத்தங்க ஒண்ணு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேட்டியை தூக்கி கட்டிட்டு, சேலையை தூக்கி கட்டிட்டு போய் என்ன பண்ணிடுவோம்? சண்டை போட்டுருவோம். ஆனா இந்த யாபேஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு, அந்த மனிதர்களிடத்துல தன்னை கனவீனப்படுத்துகிறவர்களிடத்துல யுத்தத்துக்கு போகல, தன்னை கனவீனப்படுத்துகிறவர்கள்ட்ட சண்டைக்கு போகல, தன்னை கனவீனப்படுத்தும்படியாக பேர் வைத்த தன்னுடைய தாய்கிட்ட எதையும் கேட்கல, தன்னை கனவீனப்படுத்துகிற சகோதரர்கள்ட்ட வழக்குக்கு நிக்கல. மாறாக 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது, யாபேஸ் என்ன பண்ணான்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கனவீனப்படுத்துகிறவர்கள்ட்ட போய் சண்டைக்கு போறதுனால தனக்கு கனம் பெறுமோ அப்படின்னா யாபேஸுக்கு தெரியும். தன்னை கனவீனப்படுத்துகிறவர்கள்ட்ட நான் போய் பேசுறதுனால எனக்கு என்ன ஆக போறது இல்ல, கனம் வர போறது இல்ல. கனவீனப்படுத்துகிறவர்கள்ட்ட நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது இன்னும் என்னதான் பண்ணுவாங்க? கனவீனம் தான் பண்ணுவாங்க, இன்னும் குற்றப்படுத்த தான் செய்வாங்க, இன்னும் நம்ம கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க, இன்னும் நம்மளை காயப்படுத்துவாங்க, இன்னும் நம்மளை நிந்தைக்குட்படுத்துவாங்க, இன்னும் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஆனா யாபேசுக்கு ஒண்ணு தெரிந்தது, இந்த கனவீனப்படுத்துகள் மத்தியில் அல்ல, நான் பேச வேண்டியது என்னை கனப்படுத்துகிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம சில காரியங்கள்ல மனிதர்களிடத்துல நம்முடைய நேரங்களை செலவு செய்யணும், நம்முடைய பிரச்சனைகளை மனிதர்களிடத்துல சொல்றோம், நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய உறவினர்களிடத்துல சொல்றோம். மாறாக இந்த உறவினர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாபேசுக்கு ஒரு காரியம் தெரிந்தது, என்னை கனப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் அல்ல, வானத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிற பொழுது அவர் என்னுடைய கண்ணீரை மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 6 மாதம் ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்து போயிருக்கலாம். இந்த 6 மாதம் நிறைய வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் மாறி இருக்கலாம். இந்த 6 மாதம் நம்ம நினைத்தது ஒன்றுமே சாதிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த 6 மாதம் நிறைய எதிர்பார்த்தது எல்லாமே, எதிர்பார்த்தது ஒன்றும் நடவாதபடிக்கு எதிர்பார்த்ததெல்லாம் மாறாய் நடந்திருக்கலாம். ஆனா இந்த 7வது மாதத்துல உன்னை அழைத்து, உன்னை வேறு பிரித்து, உன்னை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற அந்த தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உன் கண்கள் ஏறெடுக்கப்படுமானால் அவரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் தாவீது சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா இந்த தாவீதுக்கு யாபேசுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மனுஷங்கள்ட்ட பேசி என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. இந்த மனுஷங்கள்ட்ட பேசி எனக்கு ஒரு காரியம் வரப்போறது இல்ல, இந்த மனுஷங்கள்ட்ட பேசி எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது இல்ல. மாறாக என்னை கனப்படுத்த ஒருவரால் கூடுமானால் அது நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான அறிவு, ஞானம் யாருக்கு இருந்தது? யாபேசுக்கு இருந்தது. அதனாலதான் சங்கீதம் 91:15 வாசிக்கிறதுக்கு முன்னாடி 14 சொல்லப்படுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், இந்த நாமத்தை அறிந்திருக்கிற யாபேஸ் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் இன்னும் சில நேரங்களில் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தேவன்ட்ட சொல்றோமோ இல்லையோ, உடனே ஒரு போன் அடிச்சு இந்த மாதிரி ஆகி போச்சு, இந்த மாதிரி மத்தவங்க என்னை பேசிட்டாங்க, அவங்க என்னவா இருக்க கூடாது, நல்லாவே. ஹல்லேலூயா. மாறாக யாபேஸ் தேவனை நோக்கி கூப்பிட்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த யாபேசுக்கு என்ன அப்படின்னா, என்ன பேசுறவங்களா இப்படி ஆயிரணும் அப்படின்ட்டு விண்ணப்பம் வைக்கல.
யாபேஸ் என்ன விண்ணப்பம் வைக்கிறான் அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஓகே, தேவ சமூகத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறவனா காணப்பட்டான். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஜனங்களால முடியாது. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை கனவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா, கிராமத்துல பட்டணத்திலேயே வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது என்ன நல்ல பேரா இருந்தாலும் என்னதான் பண்ணி கூப்பிடுவாங்க, பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தருக்கு பேரே என்னவா இருக்குது. அப்ப அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அவனை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி சொல்றான், இத்தனை பேர் என்னை வெட்கப்படுத்துகிறாங்க, இத்தனை பேர் என்னை துக்கப்படுத்துகிறாங்க, இத்தனை பேர் என்னை கண்ணீர் வரவழைப்பதற்கான எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. என்னை துக்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை பலவீனப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ஆவியை மறிக்கப்பட்டதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க என் கூட இருங்க. காரணம், நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கணம் தன்னால என் கூட வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணம் சகல கணத்திற்கும் பாத்திரவானாய் இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் அவன் நீ இதுவரைக்கும் அடையாத கணத்தை கர்த்தர் உன் தலையின் மேல், உன் சிரசின் மேல் கொண்டு வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் யாபேஸ் சொல்றான், மத்த யாரு வேண்டாம், என்னோட கூட இருக்கிறதுக்கு உங்களுடைய தூதர்களை கட்டளையிடுங்க. யாபேஸ் கேட்கிறான், தூதர்கள் வேண்டாம், ராஜாக்கள் வேண்டாம், நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சை தாவீதுக்குள்ளாக இருந்ததுனாலதான் 91:15 சொல்லுவாரு, நான் என் தூதர்கள் அனுப்புறேன், இல்ல ராஜாவா இருக்கிறவன் அனுப்புறேன், இல்ல தீர்க்கதரிசி அனுப்புறேன், கூடயே இருந்துக்கும் அப்படின்ட்டு இல்ல, நானே உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல இருக்கிற பொழுது அப்படிதான், நானே வரேன் அப்படின்ட்டு இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில நாம மற்ற மனுஷங்க நம்ம கூட இருந்தா தைரியப்பற்றுவோம் அப்படிங்கிறத விட, யாருமே இல்லைனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் இழந்து போன கணத்தை, இழந்து போன மேன்மையை, இழந்து போன வாழ்க்கையை, இழந்து போன உயர்வை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நிறைய சிறுமைப்படுத்தப்பட்டுட்டான். ஆனா சங்கீதம் 90 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 90 ஒரு வசனம் இருக்கும். சங்கீதம் 90 15. தேவரே என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த மகிழ்ச்சி அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டதான நாட்கள் மாறணும், துன்பப்பட்டதான நாட்கள் மாறணும் அப்படின்னா தேவன் உன்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய உலகத்தோடு இருக்கணும்னு விரும்புகிறோம், ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கணும்னு விரும்பின தாவீதை கர்த்தர் கனப்படுத்தினார். தேவனோடு கூட இருக்கணும், தேவனுக்கு மாத்திரமே கனம் கொடுக்கணும் அப்படிங்கிற விரும்பின மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். அதே போலதான் யாபேஸ், தேவன் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி, அதற்கு என்னை விலக்கி காத்தலும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஜெபத்துல அந்த ஜெபத்தை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்களா கண்ணியம், என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது அவன் வேண்டிக் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் அருளினார். தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், அல்லது தேவ சமூகத்துல வருகிற பொழுது ஆண்டவரே இந்த இந்த இதெல்லாம் எனக்கு கொடுங்க, இதெல்லாம் எனக்கு தாருங்க அப்படின்ட்டு நம்முடைய விருப்பங்கள் நிறைய இருக்குது. ஆனா அதெல்லாவற்றையும் ஜெபத்துல வைக்கணும். எப்படி அப்படின்னா, தேவனோடு கூட உறவாடி, தேவனோடு கூட நேரங்களை செலவழித்து, தேவனோடு கூட இருந்து நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிற பொழுது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். இங்க யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கான காரணம், யாபேஸ் தேவனோடு கூட இருந்தான். யாபேஸ் தேவனை தேடினான். யாபேஸ் தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதுடைய சகோதரர்கள்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பலத்தில முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, தன்னுடைய ஞானத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, தாவீது 7 சகோதரர்களுக்கு இல்லாத ஒரு அபிஷேகம் 8வது நபருக்குள்ளாக வரும்னா, தாவீது தேவனோடு கூட இருந்தான். தேவனை ஒவ்வொரு நாளும் ருசித்து அறிந்தான். தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பொழுது மாத்திரம் தேவனிடத்துல வரதல்ல, நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிற பொழுதோ தேவனை நோக்கி அதுக்கு அந்த நன்மைக்காக நஞ்சிட்டு தேவனை கனப்படுத்துவதாய் மாறணும் அப்படின்னா, நிச்சயமாய் நாம இப்பொழுது இருக்கிற கணத்திலும் மேலான கணத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் யாபேசுக்கு ஒண்ணு தெரிந்தது, நான் யாரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு கனம் வரும்ட்டு அவனுக்கு தெரிந்தவங்காட்டி தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டதினால் அதுல 1 நாளாகவும் 4:9 சொல்லப்படுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பகல் வேளையில தேவனிடத்துல அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் கனம் பெறணும், எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துட்டீங்க, நானே உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த கனம் பெறக்கு ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறவனாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம தேவனை தேட தேட பிசாசு நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் நிறைய காரியங்களை கொண்டு வரலாம், இழப்புகளை கொண்டு வரலாம், குறைவுகளை கொண்டு வரலாம், பலவீனத்தை கொண்டு வரலாம், கண்ணீரை கொண்டு வரலாம், வேதனையை கொண்டு வரலாம். ஆனா அதனுடைய மத்தியிலோ நீ தேவனோடு கூட இருக்க விரும்பினால், நீ இழந்ததை பார்க்கிலோ மேலான கனத்தை கர்த்தர் உன்னுடைய கரத்துல கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு தரிசனம் பெற்றதுனால அநேகத்தை இழந்தான், ஆனா கர்த்தர் திரும்ப அவனுடைய கரத்துல கொடுத்து கனப்படுத்தினார். தாவீது அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் காரணமாக அவனுடைய குடும்பத்தை இழந்து தூரப்படுத்தப்பட்டான், தன் சகோதரர்களுக்குள்ளே கனவீனப்படுத்தப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அவன் எதிர்பாராத கனத்தை அவன் சிரசின் மேலே வைத்தான். ஹல்லேலூயா. அந்த கனம் அப்படிங்கிறது ராஜாவினுடைய கிரீடம், அதிகாரத்தின் கிரீடத்தை கர்த்தர் தாவீதுடைய சிரசிலே வைத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள், அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களுடைய அநேகர் அவனை துன்பப்படுத்தி இருக்கலாம். உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்ல போர் சேவகர்களா இருக்கிறாங்க, சேனையில் இருக்கிறாங்க, ராஜாவினுடைய சேனையில் இருக்கிறாங்க, நீ மட்டும் உன் குடும்பத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறன்ட்டு அவனை இழந்திருக்கலாம், ஏளனப்படுத்தியிருக்கலாம். அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாமுவேல் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? ஈசாய்க்கு தெரியுது. அந்த அளவுக்கு மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்ட தாவீதை கர்த்தர் கனம் பண்ணினதற்கான காரணம், தாவீது கர்த்தரை கனம் பண்ணினான், கர்த்தர் தாவீதை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17. ஆதியாகமம் 29:17 லேயாளை குறித்து வாசிக்கிற பொழுது, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தாங்க. ஒன்னு யாரு? லேயாள், இன்னொன்னு ராகேல். இதுல ராகேலுக்கு என்ன இருக்குது? ராகேலுக்கு என்ன இருக்குது? அழகு இருக்குது, சௌந்தரியம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. ஆனா லேயாளுக்கு 17 வாசம் 29:17.
ம். கூச்ச பார்வையாய் இருந்தது. ம். ராகேலோ ம். ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். லேயாளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் என்னவா இருந்தா? கூச்ச பார்வையா இருந்தா. ஆனா ராகேலை குறித்து சொல்றது என்னன்னு சொல்லப்படுகிறது? இங்க ராகேலை குறித்து பிளஸ்ல தான் சொல்லப்படுது, அவளுடைய பாசிட்டிவ் சொல்லப்படுது. ஆனா லேயாளை குறித்து என்னன்னு சொல்லப்படுது? நெகட்டிவ், அவளுடைய மைனஸ். ஏன்னா லேயாளுக்கு இருந்ததெல்லாம் என்னவா? நெகட்டிவ் தான், மைனஸ் தான். ராகேலுக்கு எல்லாமே பிளஸ். யாக்கோபு பார்க்கிறப்ப கூட யாரை நேசித்து பார்க்கிறான்? ராகேல. லேயாள் பக்கம் எல்லாமே எதிர்மறையா இருக்குது. ஆனா இப்படி லேயாள் இருக்கிற பொழுது யாக்கோபு, நான் ரொம்ப அந்த டீட்டெயிலுக்கெல்லாம் போக விரும்பல, டைம் இல்லாதனால. அந்த கதை, அந்த சரித்திரம், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாக்கோபு ராகேலை நேசித்தான், திருமணம் உண்மையாய் விரும்பினான். லாபான் ராகேலுக்கு பதிலாக யாரை கொடுத்தான்? லேயாளை கொடுத்தான். திரும்ப அதுக்கப்புறம் 7 வருஷம் வெயிட் பண்ணி வேலை செய்து அதுக்கப்புறம் யாரை கல்யாணம் பண்ணுகிறான்? ராகேலை கல்யாணம் பண்ணுகிறான். அதே வசனம் சொல்லப்படுகிறது, லேயாளை பார்க்கிலும் யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ லேயாள் தன்னுடைய குடும்பத்திலையும் கனப்படுத்தப்படல, தன்னுடைய தகப்பன் தாய் மத்தியிலும் கனப்படுத்தப்படல, தன்னுடைய சகோதரினாலும் கனப்படுத்தப்படல, தன்னுடைய கணவனாலும் கனப்படுத்தப்படல. எல்லா இடத்திலும் என்னதான் படப்படுத்திட்டான்? கனவீனப்பட்டு பழகிட்டான். உனக்கு ஒரு திருமணம் நடத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படின்ட்டு கூட லேயாள்கிட்ட தகப்பன் என்ன பண்ணல, கேட்கல. யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் செஞ்சான். ஆனா லேயாள்கிட்ட யாக்கோபு திருமணம் பண்ணுகிறதுக்கு உனக்கு சம்மதம் அப்படின்னு கூட கேட்கல. கொண்டு போய் யாக்கோபு கிட்ட லேயாளை விட்டுட்டு வந்துட்டான். லேயாளுடைய ஒப்பீனியனை கேட்கறதுக்கு கூட சுதந்திரம் அவளுக்கு கொடுக்கப்படல. அல்லேலூயா. அப்படி கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பாத்திரமான அந்த லேயாளை 29:32 வாசிக்கிற பொழுது அதுல சொல்லப்படுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனமே சொல்லப்படுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், இவ்வளவு பாடுல இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடிச்சிட்டு போய் கொண்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரா, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் படுற துக்கம், என் குடும்பம் அனுபவிக்கிற வேதனை எங்க குடும்பத்துக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக கர்த்தர் பரலோகத்திலிருந்து நீ படுகிற அவமானத்தை, நீ படுகிற துக்கத்தை, நீ படுகிற வேதனையை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டு அவள் புலம்புகிற புலம்பல்களையும் அனுபவிக்கிற வேதனையும் யாக்கோபு கண்டுகொள்ளல, அவளுடைய சகோதரியாகிய ராகேல் கண்டுகொள்ளல, அவளுடைய தகப்பனாகிய லாபான் கண்டுகொள்ளல. ஆனால் அவளை, ஆமென், ஸ்தோத்திரம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவளை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர்கள் நோக்கமாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்த எல்லாரும் பார்க்கறாங்க, ஆனா பார்த்துட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு கடந்து போகல. அந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கையில தன்னுடைய கரத்தின் கிரியை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 32ல வாசிங்களே. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்த்தம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு ரொம்ப விரும்பினது யாரு? ராகேல. ஆனா கர்த்தர் பிள்ளை கொடுக்கிறது யாருக்கு? லேயாளுக்கு. ஏன் அப்படின்னா அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டபடினால. அல்லேலூயா. துக்கத்தினால் நிறையப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கட்டளிடும்படியாக, ஆமென், ஸ்தோத்திரம், அவள் ஒரு கற்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அதுல 32ல வாசிக்கிற பொழுது அவள் அந்த 32ல சொல்லப்படுகிறது, லேயாள் கர்ப்பவதியாகி
ம். கர்த்தர் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இன்னைக்கு நம்ம சொல்றவங்கள யாருமே பார்க்கல. நான் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா? நான் அனுபவிக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியுதா? ஆனா அவர் நாம் படுகிற வேதனையை காண்கிறவராய் காணப்படுகிறார். நாம் வடிக்கிற கண்ணீரை அவர் எதுல சேகரித்து வைத்திருக்கிறார்? துருத்தியில வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர் துளிகளுக்கான பதிலை கர்த்தருடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பாய் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, லேயாளே சொல்றா, என் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஆமென். அவர் நம்முடைய சிறுமையை பார்த்தருளுகிற காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய சிறுமையை மாற்றுகிற மாதமாய் அமையட்டும். இந்த மாதம் நம்முடைய வேதனை நீங்குகிற மாதமாய் அமையட்டும். இந்த மாதம் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற மாதமாய் அமையட்டும். இந்த மாதம் சில ஜனங்களுக்கு முன்பதாக கனம் பெறுகிற மாதமாய் அமையட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறாள். ஆனால் கர்த்தரோ அவளுடைய சிறுமையை மாற்றும்படியாய் அவளுக்கு ஒரு கற்பத்தை கொடுக்கிறாள். அப்ப லேயாள் சொல்றா, கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்ததில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 33ல வாசிக்கிற பொழுது அப்பயும் சொல்றா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். அடுத்து 34 வாசிக்கிற பொழுது 35 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இதுக்கு முன்னாடி வேதனை இருந்தது, இதுக்கு முன்னாடி துக்கம் இருந்தது, இதுக்கு முன்னாடி கண்ணீர் இருந்தது. அவ அந்த ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்கிறப்ப சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். 2, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்டருளினார். கடைசியில் அவ சொல்றா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சிறுமைப்பட மாட்டேன். இனி நான் வேதனைப்பட மாட்டேன். இனி நான் கண்ணீர் வடிச்சு உட்கார மாட்டேன். இனி நான் தேவனை துதிக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தனிமையாய் ஒதுக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் சந்ததியை கொடுத்து இப்பொழுது என்னை ஆனந்தத்தால் நிறைய பண்ணியிருக்கிறார். இனி நான் கனவீனப்பட்டவள் அல்ல. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாய் கர்த்தர் என்னை கனப்பற்றவளாய் மாற்றியிருக்கிறார். நான் இப்போது கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனப்படுத்தப்பட்டவளாய் மாறின பொழுது அவள் சொல்றா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று அவளுடைய அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த லேயாளை எப்படி இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கனம் அல்ல. இதை விட மேலான ஒரு கணத்தை என்ன தெரியுமா கொடுத்தாரு? இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த லேயாளினுடைய வம்சத்திற்குள்ளாக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அந்த யூதாவினுடைய கோத்திரத்தில் பிறக்க செய்தார். அதுதான் கர்த்தர் லேயாளுக்கு கொடுத்த பெரிய கனமாய் எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனை ஏதோ ஒரு ராஜாவினுடைய இதுல கொடுத்திருக்கலாம். மற்ற பெரிதாய் எண்ணப்படுகிற ஐஸ்வர்யவான்களுடைய வம்சத்துக்குள்ள கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் யார் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ, யார் கனவீனப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுடைய தலைமுறை முற்பிதாக்கள் கனப்படுத்தப்படும்படியா இந்த லேயாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல வருகிற பொழுது அவன் இந்த யூதா கோத்திரத்துல வந்த தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. யூதாவினுடைய வம்சம் சொல்லப்படுகிறது. இந்த யூதா லேயாள் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவனாய் காணப்பட்டான். கனவீனப்படுத்தப்பட்ட பாத்திரத்தில் கனத்தை கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவானவரை அந்த வம்சத்திலே கர்த்தர் கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு லேயாள கர்த்தர் கனப்படுத்த முடியும்னா, பிறந்ததிலிருந்து துக்கத்தை அனுபவிக்கிற யாபேச கனப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆசீர்வதிப்பார்ங்கிற நம்பிக்கையில, தேவனுடைய பிரச்சனையை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையில, தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று செய்வார் என்று தேவனை தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் கனத்தை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் அதற்கு நன்றி செலுத்த முடியும்?
எத்தனை பேரை தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? லேயால் ஒவ்வொரு நன்மையை பெறுகிற பொழுது சொல்றார், கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தார், கர்த்தர் என்னுடைய அவன் வேதனையை கேட்டறினார், கர்த்தர் நான் அற்புதமா எண்ணப்படுகிறதை கேட்டறினார் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் அவளை கனப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் அப்பேற்பட்ட ஒரு கனவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் பட முடியும் அப்படின்னா நீங்க ஒரு முழங்கால் போட்டுக்கலாம். எல்லாம் நிக்கலாம் முடியும் அப்படின்னா நின்றுக்கலாம். ஒரு 2 நிமிஷம். தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கனப்படுத்துறதுக்கு உம்மால் மாத்திரமே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமா இந்த மாதத்துல வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ற பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன்னை கனப்படுத்துவேன், நானே உன்னை கனப்படுத்துவேன். ஏன் அப்படின்னா நம்மளை கனப்படுத்துறதுக்கு கர்த்தரை விட்டா நமக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் கனப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை கனப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல இல்ல. என்னை கனவீனப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை நிந்தைக்குட்படுத்த அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனா உம்மால் மாத்திரமே என்னை கனப்படுத்த